ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வியாழக்கிழமை சந்தை தான். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 23/1/2025. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வாரம் வாரம் இங்கே சந்தை போடுவாங்க வியாழக்கிழமைன்னு. இந்த வார சந்தையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போகும்போதே காய்கறி பழம்லாம் இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த தடவை நாங்கள் முன்னாடி இருந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரோட் சைடே நிறைய போட்டிருந்தாங்க. இப்போ குளிர்காலங்கிறனால காலிஃப்ளவர் ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்றாங்க. நானும் ஒரு 10 ரூபாய்க்கு சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டர் கொஞ்சம் விலை எல்லாமே குளிர்காலத்தில் வந்து இங்கே காலிஃப்ளவர், மட்டர், மக்காச்சோளம் கம்மியான விலையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பீட்ரூட் மாதிரியே ஒரு கேரட் இருந்தது. மஞ்சள், இஞ்சி, அதுக்கு பேர் பிளாக் கேரட்டு. அது சொரிஞ்சு பார்த்திங்கன்னா கேரட் என்ன கலரில் இருக்கும் அதே மாதிரி இந்த கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குளிருக்கு சொட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீங்கான்லேயே ரொம்ப அழகழகாக உண்டில் பாருங்கள். ஆமாம், உண்டில் பீங்கானில் தட்டு, கப்பன் சாசரு, இந்த ஸ்பூன் வைக்கிற ஸ்டாண்டு, தட்டு, அப்புறம் உப்பு ஜாடி, எல்லாம் நிறைய நல்லா தான் இருந்தது. எல்லாம் விலை கம்மியாக இருந்தது. அப்புறம் 26 வரல ஜனவரி, அதுக்காக இந்த ஃப்ளாக்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. 10 ரூபா 20 ரூபான்னு. தோடு, செயின், பாசி, அந்த ஃப்ளாக் மாதிரியே தோடு இருந்துச்சு. ஃப்ளாக் மாதிரியே ஹேர் பேண்ட் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு, டேபிள் மேட்டு, டைனிங் டேபிள் மேட் இருந்தது. வீடு டெக்கரேஷன் பொருள்லாம் நிறையா இருந்தது. இது ஆமையில் கீழே அந்த மாதிரி வச்சு பட்டர்ஃப்ளை வணக்க வைக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க் போட்டது நீங்கள் ரூமில் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டு நீங்களே யார் யாருன்னு கேட்டுக்குங்க. அப்போ தான் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த கடைக்கார்ட்ட கேட்கும்போது. இது என்னென்ன கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, இதெல்லாம் வந்து சொப்பு சாமாங்க, சின்ன பிள்ளைங்க விளாட்ற சொப்பு சாமாங்க. அப்புறம் சாமி, குட்டி குட்டி சாமிலாம் அந்த ஸ்டெப்பில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. டேபிள் சேரு, இது இங்கே வாங்குறத விட பேசாமல் அமேசான்லேயே வாங்கிடலாம் போல், அங்கேயே கம்மியாக இருந்தது. ட்ராயிங் ஆர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 4000 3000 சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் வாங்கலை, விட மாட்டோம் கேட்டுட்டு இருந்தோம். இளநி 3 இளநி 100 ரூபா, 3 இளநி 100 ரூபான்னு கத்திட்டு கிடந்தாங்க. டிராஃபிக் பார்த்திங்கன்னா 4 ரோட்டுக்கு நடுவில் தான் சந்தை போட்டிருக்காங்க. இங்கே வந்து டிராஃபிக்லாம் தாண்டி அந்த சைடு போய் இப்போ தான் கடை ஆரம்பிக்குது. இங்கேருந்து தான் சந்தையே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே கடை விரிச்சிட்டாங்க. நாங்களும் விடலை, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். பார்த்திங்களா, காலிஃப்ளவர் 10 ரூபா 10 ரூபான்ட்டு அங்கங்கே காலிஃப்ளவராக திட்டுனாங்க. நாட்டு முட்டை, இது ஒரிஜினல் நாட்டு முட்டையா இல்லை தண்ணியில் அந்த காப்பி தூள் போட்டு முக்கி எடுப்பாங்களே அது மாதிரி எடுக்கிறாங்களான்னு தெரில. தனுஷ் படத்தில் இது பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, காய்கறி இது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிலோமீட்டர் வரை இது மாதிரி தான் இருக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காயெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே தான் கிடைக்கும். அதேமாதிரி கருவேப்பிலை கிடைக்கிறதும் கஷ்டம். இங்கே இருக்கவங்க கருவேப்பிலை யூஸ் பண்ண மாட்டாங்க போல்.
சொன்னேன்ல மக்காச்சோளம்னா ரொம்ப காசு கம்மியாக இருக்கும்னு. மக்காச்சோளத்தை வாங்கி இந்த மாதிரி பெப்பர் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. ஒன்று 30 ரூபா 40 ரூபா அப்படி. இது சப்போட்டா பழம், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு. இங்கே பழம் வந்து கம்மியாக கிடைக்கும்னு தான் வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கேயுமே இப்போல்லாம் அதிகமாகிடுச்சு விலை. பழங்கள் வெளியில் வாங்குகிற பழத்தை விட இங்கே வாங்குகிற பழமும் ஒரே சேமாக தான் இருந்துச்சு. பார்த்திங்களா, சோப்பு கலர் கேரட்டு, தக்காளி வந்து 1 கிலோ 3 கிலோ 30 ரூபாய்க்கு தந்தாங்க. 2 கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கிக்கங்க தீதி. நாங்கள் அது 1 கிலோ கொடுங்கன்னா 1 கிலோ 20 ரூபாயா, ஆனால் 2 கிலோவாக வாங்கிட்டிங்கன்னா 30 ரூபாய்க்கு தரேன்றாங்க. சரி, நானும் 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி தரதுக்கு அதுக்கு தனி காசு வாங்குறாங்க, 10 ரூபா. அது அப்படியே எடுத்துகிட்டு போனால் அது ஒரு 100 ரூபா. கட் பண்ணுறதுக்கு தனி காசு. நான் சொன்னல, அந்த பாருங்கள் கேரட்டு, மெரூன் கலர் பீட்ரூட் மாதிரியே ஒரு கேரட் இருக்குது இங்கே. இந்த கேரட்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரில. இந்த காய் வருங்க, முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி நம்ம ஊரில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கேரட்டை வந்து பீட்ரூட் கலரில் நான் பார்த்தது இங்கே தான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. 3 ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோவும் இருந்தது, இந்த மாதிரி ட்ராயிங் ஃபோட்டோவும் இருந்தது. சரி, நாங்கள் ஒரு அந்த ட்ராயிங் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தோம். குதிரை ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பாத்திரம் எந்த பாத்திரம் எடுத்தாலும் 100 ரூபான்னாங்க. சரி, 100 ரூபாய்க்கு என்ன தான் கொடுக்குறாங்களேன்னு போய் பார்த்தா நல்லா இருந்துச்சு. பாத்திரம் ஒர்த்தா இல்லை, பரவாயில்லாமல் இருந்துச்சு. இந்த ஜனவரி 26 வரனால அங்கங்கே அந்த கொடியெல்லாம், கேப்பு, வளையல், ஹேர் பேண்டு, இந்த ட்ரெஸ்ஸு கூட இந்த மாதிரி ஃப்ளாக் கலரில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ளாகெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது பேகு, ஒரு பேகு 100 ரூபான்னு போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த வாரம் சந்தையில் இவ்வளோ தாங்க கிடச்சிச்சு. நாங்களும் பார்த்தோம், ரொம்பலாம் நல்லா இல்லை. ட்ரெஸ்ஸெல்லாம் குளிர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறனால குளிர் ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக போட்டிருந்தாங்க. ரொம்ப விற்கலை இந்த தடவை. சட்டுனாவே குளிர் கம்மியாயிடுச்சு. டவல் இந்த டவல் வந்து 100 ரூபா ஒரு டவலு. பார்க்க நல்லா இருந்துச்சு, தண்ணி உறிஞ்சிற மாதிரி இருந்துச்சு. தோடு விற்கிறேன்னே இப்போ இதையும் விற்க ஆரம்பிச்சிட்டாப்புல இந்த குளிர்னால. ஆனால் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் குளிர் சீக்கிரமாகவும் நின்றுச்சு, குளிரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்போதும் நம்ம பார்த்துட்டு வர கடை தான். சூப்பராக இருந்துச்சு கடை. இந்த தடவை குளிர் ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்க. இதெல்லாமே 800 ரூபா 700 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்க வாங்கினாங்க, சில பேர் வாங்குவாங்க. 500க்கு கம்மியாக எதுவுமே இல்லை, ஆனால் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. $500, 5000, 4000, 3000 இப்படிலாம் கூட இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இந்த இதெல்லாம் ட்ரெஸ். அதில் இந்த இடத்த நீட் பண்ணுறதுக்குன்னே காசு ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி புல் தர போட்டிருக்காங்க. இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு வண்டியால். இதை பார்த்திங்கன்னா ஊறுகாய் பார்க்கவே எச்சி ஊறிச்சு. சுண்டைக்காய் ஊறுகாய், இது மிளகாய் ஊறுகாய், இது நெல்லிக்காய் ஊறுகாய், இது பாவக்காய் ஊறுகாய், இது எலுமிச்சம்பழம் ஊறுகாய், இது பூண்டு ஊறுகாய், இது மிளகாப்பழம் ஊறுகாய், இதுவும் பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய், இது மாங்காய் ஊறுகாய். அப்பா சாமி, பார்க்கவே எச்சி ஊறிச்சு. அது திறந்து போட்டே விற்கிறனால அதை வாங்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது.
இது தான் விற்கிறது பேர் என்ன, இந்த டிஷ்யூ பேப்பர் 5 டிஷ்யூ பேப்பர் 100 ரூபா. அது முன்னாடி போனோம் 3 டிஷ்யூ பேப்பர் 100 ரூபாய்க்கு தந்தாங்க. இப்போ 5 டிஷ்யூ பேப்பர் 100 ரூபாங்கிறாங்க. வாரம் ஒவ்வொரு வேலை சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே போனீங்கன்னா பழம்லாம் கொஞ்சம் கம்மி விலைக்கு தராங்க. 3 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கு தராங்க. அதே சீக்கிரம் நம்ம 6 மணி 7 மணிக்கு போனோம்னா எப்போதும் தெருவில் விற்கிற மாதிரி தான். 1/4 கிலோ 30 ரூபா, அரை கிலோ 30 ரூபான்ட்டு கிடப்பாங்க. நேரம் ஆக ஆக அவங்க பொருள் விற்கணும்னு கம்மி விலைக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த ஜுவல்ஸ் கடையில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எப்போதும் இங்கே இருந்து 2-3 ஜுவல் எடுத்திருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி இதெல்லாம் பண்ணிங்கன்னா இங்கே தான் வந்து எடுப்பேன். சந்தையில் வந்து எல்லாமே கிடைக்கிறனால நான் சந்தைக்கு வந்துடுறேன். கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், கொஞ்சம் நம்மளும் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆன்லைன்லாம் எடுக்கிறது அவ்வளோக்கா செட் ஆகுமா ஆகாதான்னு தெரில. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சந்தைக்கு வந்துடுறது. இங்கே டப்பா டிப்பா எல்லாம் இந்த பார்த்திங்கன்னா இது வந்து அந்த புகை போடுறது, சாம்பிராணி புகை போடுற மாதிரி. போன வார சந்தையிலையும் இதை நான் போட்டிருந்தேன். இதெல்லாமே தலைவாணி 100 ரூபா தலைவாணி. ஒரு தலைவாணி 100 ரூபா. இப்போ சோஃபாவுக்கு சைட்லலாம் வச்சுக்குவாங்களே அந்த மாதிரி தலைவாணி. இது நம்ம தலைக்கு வச்சுக்கிற தலைவாணி கிடையாது, சோஃபா தலைவாணி. செப்பல்ஸ், குழந்தைங்களுக்கு. இந்த பெலாக்காய் வெட்டி இங்கே வந்து ஒரு மாதிரி கொருமா மாதிரி வைப்பாங்க. சென்ட்டு கடை, சென்ட்டு பாட்டில் விற்கிறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது சொட்டு கடை ரொம்ப கம்மியாச்சுங்க. குளிர் கம்மியாகவும் சொட்டு கடையும் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த கடையில் வந்து எப்போதுமே சொட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய போட்டிருப்பாங்க, 4-5 பேர் நிற்பாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சுங்கவும் ஒருத்தர் தான் நிற்கிறாங்க. இந்த சைடு ஒருத்தவங்க நின்னாங்க, அவ்வளோதான். சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சாமான் இதெல்லாம். சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த விளையாடுங்களோ, சொப்பு சாமான் வச்சு அந்த மாதிரி விளையாட்டு சாமான் வச்சு. ஏன் இதுவே 100 ரூபான்ட்டு பக்கத்தில் இருக்க திட்டிகிட்டு இருந்தா, இதுக்கு போய் இவ்வளோ காசு விற்கிறீங்களேன்னு. பெட்ஷீட்டு, பிளாங்கெட் இதெல்லாம். ஒரு பிளாங்கெட் 2000 ரூபா. இந்த மேலே வச்சுருக்காங்களோ அதெல்லாம் 2000 ரூபா பிளாங்கெட்டு. போத்துட்டு சும்மா ஜம்முன்னு படுக்கலாம், குளிருக்கு எதமாக இருக்கும். இந்த மாதிரி பிளாங்கெட்லாம் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். சும்மா விலை மட்டும் கேட்டேன், எவ்வளோன்னு கேட்டேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்குள்ளே ரொம்ப பெரிய டிராஃபிக். பார்த்திங்களா எவ்வளோ டிராஃபிக் பார்த்திங்களா. சாக்ஸு பேண்ட்டு இதெல்லாம் 100 ரூபான்ட்டு மைக்கில் சொல்லிகிட்டே கிடப்பாங்க. எதை எடுத்தாலும் 100 ரூபான்ட்டு. அந்த மாதிரி சந்தை. இது வந்து டாட்டூ போடுற இடங்க. டாட்டூ போட்டுக்கலாம் கையில், எங்கே வேணாலும் டாட்டூ போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா காது, சைடு காது குத்துவோம்ல, சைடு காது நாக்கில், தொப்புளில், வாயில், உதட்டில், எங்கே வேணாலும் பிருவத்தில், மாதிரி எங்கே வேணாலும் குத்திக்கலாம். வலிக்காமல் குத்தி விட்ருவோம். வாங்க வலிச்சிடுச்சு அப்படின்னா 200 நான் காசு தந்துடுறேன். குத்துறதுக்கு 200 நான் திருப்பி காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ஆள். இது ஷூ கடை பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஷூ கடை, செப்பல் கடை, எல்லா கடையும் இருந்துச்சு. நூடுல்ஸ் போட்டுருக்காரு. இது ஷூ கடை. இது செப்பல் கடை, ட்ரெஸ்ஸு கடை. இது வந்து ஏன்னா குஞ்சம் சொல்லுவாங்களா, அது ஹேர் பேண்டு இதெல்லாம் விற்கிற இடம். இதில் ஒன்று 30 ரூபா, ஒன்று 20 ரூபா, ஒன்று 40 ரூபா இது மாதிரி. இது பிளாங்கெட்டு, இதுவும் அதே லெவலில் தான் விற்றாங்க. 2000 3000 விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கடையில் ஸ்க்ரீனே சேர்த்து விற்றாங்க. வாட்லாக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக இருந்துச்சு. இந்த மேலே பார்த்திங்கன்னா குதிரை ஓடுற மாதிரி வாட்லாக்கு.
இதெல்லாம் ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி வால் கிளாக்கு, கிருஷ்ணர் வால் கிளாக்கு, சாமி வால் கிளாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் இந்த கடையில் 2 ட்ரெஸ்ஸும் நான் வாங்கினேன் 2 வருஷம் முன்னாடி. நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா, ரொம்பலாம் நல்லா இல்லை, பரவாயில்லாமல் இருந்துச்சு. கொடுக்குற காசுக்கு இது அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. துப்பட்டா நல்லா இருந்துச்சு. இந்த ஜெட்டிபுரா கம்பெனி மாதிரி ஜெட்டிபுரா மட்டும்தான் இருக்குது அந்த கம்பெனி கார்டில். எதுவும் வாங்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பேண்ட் போட்டிருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இது சாரீ 200 இந்த எந்த சாரீ எடுத்தாலும் 200 கிடந்தார். சரி என்ன சரின்னு போய் பார்க்கலான்னா பக்கத்தில் போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. இந்த பட்டு சாரீ மாதிரி இருக்கு பாருங்க, அது நல்லா இல்லை, ஒர்த்தாக இல்லை. இந்த கிரேப்ஸ் காட்டன், கிரேப்ஸ் சில்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் மேட்டு. மேட்டு ஜட்டிபுரா சின்ன பிள்ளைங்களுக்கு. பார்த்தீங்களா, போன வார வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்களாவே தெரிஞ்சிருக்கும். இந்த வார வீடியோக்கும் போன வார வீடியோக்கும் எவ்வளோ சொட்ரு ஐட்டம் போட்டிருந்தாங்க. குளிர் கம்மியாகவும் நார்மல் ட்ரெஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதும் பிப்ரவரியில் தான் கம்மியாகும். இந்த தடவை ஜனவரி 22, 23லேயே கம்மியாயிடுச்சு. வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. வழி நெடுக்க விற்பாங்க இந்த சொட்ரு, கம்பளி, கிம்பிளி எல்லாம். இந்த தடவை பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் இது தலகாணி, சோஃபா தலகாணி, தலைக்கு வைக்கிற தலகாணி இல்லை, சோஃபாவுக்கு அழகுக்கு வைப்போம்ல அந்த தலவாணி. இது வந்து கிருஷ்ணர், குட்டி குட்டி கிருஷ்ணர் செல்லெல்லாம் இருக்குல்ல, அந்த கிருஷ்ணருக்கு குளிரணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் சொட்ரு, இந்த கேப்பு, பாசி இது மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தோடு இது மாதிரி எடுத்துகிட்ருந்தாங்க பக்கத்துலேயே. நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள். விலாகு மட்டும் இல்லாமல் இதில் குக்கிங் போடலான் இருக்கேன். குக்கிங் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாட்ச் பண்ணுங்கள். பக்கத்தில் யாராவது நோய்டாவில் இருந்தீங்க அப்படின்னா பிரத்திக்லாரல் வாங்க. அக்கம் பக்கம் சந்தை எதுன்னு தெரியலன்னா இந்த சேனலை பாருங்கள். எங்கெங்கே சந்தை போடுறாங்கன்னு இந்த சேனலில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாட சொப்பு சாமான்கள். சொட்ரு விற்கிறது ரொம்ப கம்மியாச்சுங்க. போன வருஷம்லாம் அவ்வளோ சொட்ரு விற்றானுங்க, அவ்வளோ இது விற்றானுங்க. கோட்டுலாம் விற்கிறாங்க. கோட்டெல்லாம் 100 ரூபாய்க்கு விற்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா இது வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணதான், ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. எங்களை மாதிரி சொசைட்டி ஆளுங்கள்லாம் வெளியில் போடுவாங்க, ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம், அதை ரீஃப்ரெஷ் பண்ணி எடுத்து வந்து விற்கிறவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலது புதுசாக இருக்கும், ஒரு சில அதை பார்த்தாவே தெரியும் புதுசுக்கும் பழசுக்கும். இது கண்ணாடி வளைகள் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி. பெட்ஷீட்டு இது மாதிரி ஒரு கிலோமீட்டர் வர வாட்டுக்கு போகுதுங்க கடை. சரி நமக்கு நேரம் ஆச்சுன்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். ப்ளீஸ் கீப் வாட்ச் மை சேனல். சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நோய்டாவுக்கு யாராவது வந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரத்திக்லாரலுக்கு வாங்க, அது நல்லாயிருக்கு சொசைட்டி. வீடு வாடகை கிடைக்கிறீங்களோ, வீடு வாங்குறீங்களோ உங்களோட இஷ்டம். ஆனால் நான் சொல்கிறது பிரத்திக்லாரல் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, வாங்க. அது பக்கத்தில் சந்தை, ஸ்கூலு, மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது. மாலு இப்போ புதுசாக கட்டிகிட்ருக்காங்க, அதுவும் வந்துருச்சு. இந்த பாருங்கள், சடைக்கு வைக்கிறதெல்லாம் வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க. அது ரொம்ப தூரம் போக முடியல, டைம் ஆகிடுச்சி. ஆக்சுவலி இதுவே 10:30 ஆகிடுச்சி. இந்த வீடியோ எடுக்கும்போது 10:30 ஆகிடுச்சு. இந்த கிளிப்பு கடைக்கெலாம் வரும்போதே அது இன்னும் 1 மீட்ரு போகும்.